இது வரைக்கும் ரஷிதா வந்து தொட வரைக்கும் தூக்கி பார்த்தது இல்லை, தொடையும் பார்த்தது இல்லை. ஃபயர்னா அந்த பாட்டு அவ்வளோ ஃபயர். அப்புறம் சாரி கட்டி தூக்குறது, அப்புறம் சட்டை வெறும் ஆம்பளை சட்டை போட்டுக்கிட்டு அப்படி நடிச்சு பார்த்ததே இல்லை சரவணன் மீனாட்சியும் சரி, மற்ற தொடர்களையும் சரி. அப்புறம் தமிழ்ல வந்து அவருக்கு பேர் கொடுத்தது வந்து சரவணன் மீனாட்சி, கன்னட சரோஜாதேவி என்று அழைப்பார். யார் இவர் ரஷிதா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குங்களா. ஆரம்பத்துல சாந்தினி தமிழரசன் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. கதையை ஃபுல்லா கேட்டவொடனே, சார் இந்த படத்துல நீங்க சம்பளமே வேண்டாம் சார், இந்த மாதிரி ஒவ்வொரு சீன் கவச்ச சீன் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நடிக்கணும்னு சொல்லி தான் தத்தி மதி. பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. அந்த மாதிரி படத்தில் நடித்த ரஷிதா மகாலட்சுமி. இவர் கன்னட உலகத்திலிருந்து வந்தவர், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர், பெங்களூரை சேர்ந்தவர். இவருக்கு நடிப்பு திறமை அதிகம் உண்டு. ஆரம்பத்தில் கன்னடத்தில் சின்ன சின்ன வேஷம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தமிழில் வந்து அவருக்கு பேர் கொடுத்தது வந்து சரவணன் மீனாட்சி. தனியார் தொலைக்காட்சி சீரியலில் வந்த தொடர் சரவணன் மீனாட்சி, அதில் நானும் நடிச்சிருக்கேன். அவர் பேசுகிற பாவனை, டப்பிங் அது வேற விஷயம், பேசுகிற பாவனை, பாடி லாங்குவேஜ், அந்த கலர், அந்த பாவனைகள் எல்லாமே அந்த காலத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி மாதிரி இருக்கும். அதனால தமிழ் டிவி ரசிகர்கள் அவரை கன்னட சரோஜாதேவி என்று அழைப்பார். இவர் சமீபத்தில் ஒரு ட்விட்டர்ல ஒரு செய்தியை போட்டார். ஃபயருங்கிற படத்துல நடிச்சேன், அந்த படத்துல நான் ஏன் நடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ஷிட் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தார். என்னடா இப்படி ஒரு செய்தியை போட்டிருக்காரு. இவர் இன்னும் நடிச்சு ஒரு படம் கூட வரல. இப்போ 2 படம் பூஜை போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னும் ஒரு படம் கூட வெளிவரல. அந்த சூழ்நிலையில நடிச்ச முதல் படம், அது விரைவில் வெளிவர போகிற படம் ஃபயர். அதுல வந்து நடிச்சது தப்பு, எனக்கு பணம் தரல, எனக்கு தயாரிப்பாளர் பேசின சம்பளம் தரல, நான் விலகிட்டேன் அப்படி என்று ஒரு செய்தி போட்டிருந்தார். ஒரு புதுமுக நடிகை சினிமால இந்த படத்துல ஃபயர் படத்துல புதுமுகம் நடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு சம்பளம் தரல தயாரிப்பாளர், நான் விலகிட்டேன்னு சொன்னா அடுத்து இவரை ஒப்பந்தம் செய்கிற தயாரிப்பாளர்களுக்கு அது முன்னெச்சரிக்கை அறிவிப்பாக இருக்குமா இல்லையா? யார் இவர் ரஷிதா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குங்களா. அதையும் நான் பேசியிருந்தேன், ரஷிதாவுக்கு சம்பளம் கொடுக்காத தயாரிப்பாளர். ஆனால் அது பேசும்போதே சொல்லியிருந்தேன், இது விசாரித்தால் உண்மைகள் வரும் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் என்னோட தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அவர் கிட்டத்தட்ட பல படங்கள், பரதேசி, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம், வா, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தங்க மீன்கள் உட்பட பல தரமான படங்கள், அதுலேயும் தேசிய விருது பெற்ற படங்களை தயாரித்தவர் ஜேஎஸ்கே. அப்போ அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நீங்கள் உங்கள் படத்தில் நடித்த கதாநாயகி சம்பளம் கொடுக்கலையா, கதாநாயகனுக்கு சம்பளம் கொடுக்கலையா, கேபி பாலா அவங்க படத்துலேருந்து விளையிட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டேன். அப்படியா, இது ஃபோனில் பேசுனா நல்லா இருக்காது, நீங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, நான் நீங்கள் தேவைப்பட்ட தகவல்களை தருகிறேன் ஆதாரமாக, நான் போட்ட ஒப்பந்தம், நான் கொடுத்த சம்பளம், வவுச்சர் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன். அப்போ ஜேஎஸ்கே எல்லாத்தையும் காமிச்சார். ரஷிதாவுக்கு போட்ட ஒப்பந்தத்தினுடைய நகலை என்கிட்ட காமிச்சார், ரெஜிஸ்டர் பத்திரம். அதே மாதிரி ரகுல் அந்த படத்தில் நடிச்ச எல்லாருடைய ஒப்பந்தத்தையும் காமிச்சார். நான் யாருக்குமே வந்து 10 பைசா சம்பளம் வாங்கி வைக்கலன்னு, அப்படின்னா நான் இது வரைக்கும் இத்தனை படமும் நான் தயாரிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன தகவல்லாம் திடுக்கிடும் தகவலாக இருந்தது. அதாவது ரஷிதா வந்து எனக்கு பிறந்தநாள், அவருக்கு பிறந்தநாள்னு சொன்னார். உடனே நான் ஊர் பூரம் போஸ்டர் ஒட்டினேன். போஸ்டர் ஒட்டினதுக்கு மட்டுமல்லாமல் ரஷிதா என்கிட்ட சொன்னாங்க, ரம்யா கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை வந்து எப்படியாவது எனக்கு அவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும், ஆனால் அவர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். இந்த காரணத்துக்காக நானே ஜேஎஸ்கேயே ஃபோன் பண்ணி ரம்யா கிருஷ்ணன்ட்ட பேசியிருக்காரு. பேசியம்மா, இந்த மாதிரி என் படத்தில் ரஷிதான்னு ஒரு நடிக்கிறாங்க, டிவி நடிகை, அவங்க உங்களுடைய ஃபேனா, அதனால் நீங்கள் நாளைக்கு உங்க பிறந்தநாள், நீங்கள் ஒரு வாழ்த்து தெரிவிங்க வீடியோவில் அப்படின்னு சொன்னேன். உடனடியாக அனுப்பினார் ரம்யா கிருஷ்ணன். ஏன்னா ரம்யா கிருஷ்ணன்ட்ட எனக்கு அவ்வளோ மரியாதை. உடனே நான் அதை போட்டு காமிச்சேன். ரொம்ப சந்தோஷத்தில் துடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கேக் முதற்கொண்டு நான் தான் வாங்கி அவர் கொடுத்தேன், வெட்டினார். தேவையான எல்லா செலவுகளையும் நான் செய்துக்கிட்டேன். ஆனால் மறுநாள் நீ வந்து என்ன சார் இது, அந்த போஸ்டரில் இப்படி நீ அசிங்கப்படுத்தி போட்டீங்களேன்னு வருத்தப்பட்டாரு. ஏம்மா, அது ஒன்றும் நான் வந்து மார்பிங் செய்யப்பட்ட போட்டோ இல்லை, என் படத்தில் நீ நடிச்ச ஒரு ஸ்டில், அதை போட்டேன். உன்னுடைய பிறந்தநாளுக்கு அது ஒரு ப்ரொமோஷன் ஆகட்டும்னு நான் போட்டேன். இதுக்கு இப்படி இப்போ ஃபீல் பண்ற, அது படத்தோட ப்ரொமோஷன் தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏங்க அந்த ஸ்டில்லு என்னை வந்து அந்த சீனை பார்க்கணும் போல தோணுது அப்படின்னு அவர் சிரிச்சார். ஏன்னு, இல்லை இது வரைக்கும் ரஷிதா வந்து தொட வரைக்கும் தூக்கி பார்த்தது இல்லை, தொடையும் பார்த்தது இல்லை, அதனால அந்த பாட்டை நான் பார்க்கணும்னு விரும்புறேன்னு அப்படியா சொல்லி அந்த வீடியோவும் போட்டார். உண்மையிலங்க ஃபயர்னா அந்த பாட்டு அவ்வளோ ஃபயர். இது வரைக்கும் ரஷிதா காட்டக்கூடாத விஷயங்கள் எல்லாம் காட்டி, அந்த முகத்துல அந்த விரசத்தை காட்டி, அவர் கையை தூக்கி போடுற, கைப்பிடிச்சு இழுத்து, ஹீரோ கைப்பிடிச்சு இழுத்து
அந்த பாகத்தில் வைக்கிறது போகிறது, பாட்டும் அவ்வளவு மலையில் நனைஞ்சிக்கிட்டு மாடிப்படியில் ஏறுறது, அப்புறம் சாரி கட்டி தூக்குறது, அப்புறம் சட்டை வெறும் ஆம்பளை சட்டை போட்டுக்கிட்டு டிரான்ஸ்பரண்ட் சட்டை, அதில் வந்து அப்படியே படுக்கையில் அப்படியே அது நான் வந்து சொன்னால் அது ஆபாசமாயிரும், இல்லாட்டி அதிகபட்ச கவர்ச்சியாயிரும். அந்த அளவுக்கு அந்த பாடல் காட்சியில் நடிச்சிருக்காரு. நான் அப்படி நடித்து பார்த்ததே இல்லை. சரணமியாச்சும் சரி, மற்ற தொடர்களையும் சரி. பப்ளிக் ஃபங்க்ஷனில் கூட சேரீ கட்டி தான் வருவார் ரஷீதா. ஃபயருங்கிறது உண்மையிலே கதையே ஃபயர் தான். அதில் இந்த படத்துல 4 நடிகைகள் நடிச்சிருக்காங்க. ரஷிதா, காயத்ரி, ஷான், சாந்தினி தமிழரசன், சாட்சி அகர்வால். இதுல ஆரம்பத்துல சாந்தினி தமிழரசன் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க. கன்னட படம், மலையாள படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டருடைய மனைவி. அப்போ அவர் எவ்வளவு சம்பளம் வேணும், இல்ல எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்கன்னு அது கேட்டிருக்கு. அதுக்கு ஜேஎஸ்கே சொல்லியிருக்காரு, இல்ல நீயே சொல்லுன்னு இருக்காரு. 10 லட்சம் இப்ப நான் வாங்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லியிருக்கு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோலாம் என்னால் தர முடியுமா, தர முடியாமல் 2 லட்சம் தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. கதையை ஃபுல்லாக கேட்டவொன்னே, சார் இந்த படத்தில் நீங்கள் சம்பளமே வேண்டாம் சார், எனக்கு ட்ராவலிங் கன்வீனியன்ஸு, என் பையன் என் அசிஸ்டண்ட்டுக்கு வேட்டை கொடுத்த போகிறார், ஒரு காசு வாங்காமல் என்னுடைய படத்தில் சாந்தினி தமிழரசன் நடிச்சிருக்காரு, கௌரிஷான் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த 4 நடிகைகிட்டையுமே நான் வந்து முழுக்க கதையை சொல்லி, இது இந்த மாதிரி படம் தான், இந்த மாதிரி ஒவ்வொரு சீன் கவர்ச்சி சீன் வரத்தான் செய்யும், அதில் நடிக்கணும்னு சொல்லி தான் நடிக்க வச்சிருக்கேன். அவங்க முழு சந்தோஷத்தோடு நடித்தாங்க, யாருமே குறை வைக்கல. ஆனா ரஷிதா மட்டும் இப்படி திடீர்னு ஷிட் அப்படின்னு போட்டிருக்கு. தான் நடிச்ச படத்துடைய கமெண்ட் ஷிட்டுன்னு ஒரு நடிகையே சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி என்ன நான் சொல்றது அப்படின்னு சொன்னார் ஜேஎஸ்கே. இந்த படத்துல ஹீரோ நடிச்சர் பாலாஜி முருகதாஸ். அவருக்கு இது வரைக்கும் படம் எதுவும் வரல, டிவி சீரியலையும் அவர் ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னா சென்டிமெண்டாவே பிக் பாஸ்ல நடிச்சா அந்த நடிகையானாலும் சரி விளங்காம போயிடுவாங்க. ஒரு படம் கூட வராது, அவங்க சினிமாவில் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது நானே பல முறை பேசியிருக்கேன். பிக் பாஸ்ல வேணா நீங்க கலந்துக்கலாம், பல லட்சம் சம்பளம் வாங்கலாம், வின்னர் ஆகலாம், ரன்னர் ஆகலாம், வீடு வாங்கலாம். ஆனா மோன நீங்க சினிமாவில் நிற்கவே முடியாது. அதே மாதிரி இந்த பாலாஜி முருகதாசும் ஏற்கனவே ஒரே ஒரு மொக்க படத்தில் வச்சிருக்காரு, பா வரலாம் பான்னு. ஆனா அந்த படத்துல அவருக்கு பாவனையே வராது. அதாவது சுட்டு போட்டாலும் இந்த முகத்துல பாவனை வராதுங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ். நான் அந்த டான்ஸ் படுக்கரை காட்சி ரஷிதாவோட பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரஷிதா அவ்வளவு முகத்துல விரகதாபத்தை நம்மளால காட்ட முடியாத அளவுக்கு காமிச்சிருக்கு. இந்த ராஸ்கல் படுபாவி நடிக்கவே தெரியல, தத்தி மதி அப்படி இருக்கான். இது வந்து உண்மையா நான் பார்த்த நடன காட்சியோட விமர்சனம். ஆனா ஏற்கனவே வந்து 2 முறை வந்து ஜேஎஸ்கே பார்த்துருக்கான். பார்த்து எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார்ன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே படத்துலேயே ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தையும் நான் தான் தயாரிப்பாளர் கூப்பிட்டு பாலாஜி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி வச்சேன். டேய் படம்டா, நீயே படத்துக்கிட்டு எச்சில் துப்பாத, எப்படியா படம் ரிலீஸ் ஆகட்டு, படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மோனே நீ தான்டா ராஜா அப்படின்னு நான் சொன்னேன். அதனால அவர் போயிட்டாரு. அந்த முதல் படத்து பஞ்சாயத்தையும் தீர்த்து வச்சு நான் தான் சரி போனா போகுதுன்னு நடிக்க வச்சா நான் முதல்ல சொல்லிட்டேன், எப்பா முதல்ல நான் சம்பளம் தர முடியாது, ஆனா 5 லட்சம் ரூபா தர்றேன். எப்போ பிஸ்னஸ் எல்லாம் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்போது உனக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா இடையில டார்ச்சர் பண்ணுவான். ஒரு பைசா 2.5 கோடி ரூபா போட்டிருக்கேன் மோனே, 2.5 கோடி ரூபா போட்டுட்டு நானே அமைதியா இருக்கேன், நீ எனக்கு பணம் கொடு கேட்குற. ஏன்னா சான்றுகளை ஆதாரங்களை நான் நேரடியாக பார்த்தேன். ஆனால் அதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் போன பதிவிலேயே, இது வந்து உண்மை நிலவரம் விசாரிச்சாதான் தெரியும் சொன்னேன். அந்த அடிப்படையில் நான் விசாரித்தேன், நேரிலே வந்தேன். இது வந்து ரஷிதா வந்து மிக கவர்ச்சியாக ஆபாசத்துக்கு ஒரு 10% கம்மியாக நடிச்சிருக்காங்க. அந்த நடன காட்சிகளுக்காகவே ஒழுங்காக ரஷிதா ரசிகர்கள் பார்த்த போதும் படம் சூப்பர் ஹிட். ஃபயர்னு ஏற்கனவே சில படங்கள் வந்திருக்கு. ஃபயருங்கிறது வந்து பேரே தீ பற்றிக்கிறது. அப்போ தீ பற்றிக்கிற மாதிரி நம்ம உடம்புல என்ன விஷயங்கள் வரணுங்கிறதுக்கான கதை தான். அதாவது குடும்ப குத்துவிளக்கு ரஷிதா அந்த மாதிரி படத்தையும் நடிச்சிருக்காரு. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.